அண்ணே நாம மட்டும் ஹிந்தி படிச்சிருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள எப்படிங்க படிக்க விடாம பண்ணிட்டாங்களே. ஹிந்தி தெரியாதனால இங்க வந்து நான் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஒரு இங்கிலீஷ்காரன் கம்பெனில வேலை பார்க்கிறேன். நீங்க சொன்னதானே எனக்கு ஞாபகம் வருது. என்னம்மா அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம்னு சொன்னீங்களே அந்த எண்ணம் தானே எனக்கு ஞாபகம். ஏன்னா அந்த சகோதரி மாதிரி தான் நானும் அனுபவப்பட்டேன். படிப்பறிவு இல்லாம போச்சு. தமிழ் தமிழ்ங்கிற பண்றேன். நான் தமிழை குத்தம் சொல்ல, நம்மளுக்கு தமிழ் தேவை. தமிழ் ரெண்டு கண்கள் மாதிரி தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. தமிழ் நம்ம சுவாசம் மாதிரி தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்னைக்கு காலத்துல எல்லா மொழியும் நம்மளுக்கு தெரியணும். இன்னைக்கு டெல்லியில 2 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க, பம்பாயில 5 லட்சம் தமிழர்கள் இங்க இருந்து படிச்சுட்டா போனாங்க இல்ல, அங்க போய் கத்துக்கிட்டாங்க. ஐயோ ஏதாவது ஹிந்தி பேசணுமே, நம்ம குடும்பத்தை காப்பாத்தணுமே, நம்ம தாய் தந்தையரை காப்பாத்தணுமே, நம்ம சகோதரியை காப்பாத்தணுமே, நம்மளை நம்பி அங்க மெட்ராஸ்ல இருப்பாங்களே, நம்மளை நம்பி திருப்பூர்ல இருப்பாங்களே, நம்மளை நம்பி கோயம்புத்தூர்ல இருப்பாங்களே, நம்மளை நம்பி மதுரையில இருப்பாங்க. எத்தனை தமிழ் இளைஞர்கள் தவிச்சு போய் அந்த ஆர்வத்துல இந்திய கத்துக்கிட்டு உழைச்சு உழைச்சு இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பொழுது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 3வது மொழியாக இந்த ஹிந்தியை படிக்கிறாங்க. சிபிஎஸ்இ போர்டுல கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ல இருக்கு. நமது அரசு பள்ளிகள்ல தான் இல்ல. இத தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகள்ல அந்த மாணவர்கள்ட்ட ஒரு வாக்கெடுப்பு நடத்தினாலே உண்மை தெரிய வரும். அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் ஹிந்தி படிக்குது. அவங்க நடத்துற பள்ளிகளும் சிபிஎஸ்இ போர்டை தான் நடத்துறாங்க. அவங்க ஒன்னும் நம்ம ஹையர் செகண்டரி போர்டு நடத்தல. அவங்க அறிவுரை எல்லாம் அடுத்தவங்களுக்கு தான். இன்றைக்கு எதிர்க்கிறவர்கள் எல்லாரையும் பாருங்க, அவர்கள் சம்பந்தப்பட்ட பள்ளிகளே அவங்க வீட்டு குழந்தைகளோ எந்த பள்ளியில் படித்தார்கள்